திருமணம்ன்றது உங்களுக்கு லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம். இயற்கை தர விபரீத விளைவுகளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸையோ சால்வன்ஸையோ நம்ம தேடணும். பட் செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் எடுத்துக்க வேணாம். ஒருத்தர் பேசாமல் காரியத்தை கெடுப்பார், ஒருத்தர் பேசி காரியத்தை கெடுப்பீங்க. அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் வேடிக்கையாளராக மட்டும் இருங்க. நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தானாகவே கரைஞ்சி போயிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், அதாவது விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம். அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா, அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது. ஊடல் இருந்தால் தான் கூடல் இருக்கும், கூடல் இருந்தால் தான் க்ரியேஷன்ஸ் இருக்கும், சந்ததிகள் இருக்கும். சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம். அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், நம்ம விருப்பப்படியா விதிப்படியா, அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா, அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய லவ் மேரேஜா, இப்படியெல்லாம் நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா, அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா, அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது நம்மளோட ஒத்து. எப்போயுமே ரெட்டை மாட்டு வண்டி எப்படின்னாக்கா, ஒரு மாடு சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது. அதுபோல் என்னென்னா, வாழ்க்கையில் 2 பேர், கணவன் மனைவி 2 பேர்ன்றது மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறைச்சா இருக்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும், அப்போ யாரோ ஒருத்தர் யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் சில இடங்களில் தெரிச்சிரும். அதாவது எப்படின்னாக்கா, அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க. பொங்கி எழுகிறப்ப என்னென்னா, சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும். அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்துருப்போங்க, நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க, நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சக்கட்டத்தை தொட்ட மனிதர்களை பார்க்குறோம், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா, ஒரு 1,00,000 பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒத்த ஆளை வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் அவர் பேரத்தை வாங்கிடுவார் அல்லது அவங்கள விட்டு விலகிடுவார். இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃப்ன்றது ஓடும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும், உங்களுடைய ஜனன சார்ட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும். ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20% இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும், இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை, அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பண்ணுவோம் இந்த காணொலியில். அதன் அடிப்படையில் மேசராசிக்கு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பொதுவாகவே மேசராசிக்கு அப்படின்றோம்னாக்கா உங்களுடைய 7ஆம் இடம் தான் டிசைட் பண்ணும் திருமணத்தை தொடர்புடைய விஷயங்களை. அப்போ உங்களுக்கு யார் ரோல் ப்ளே பண்ண போகிறா அப்படின்னம்னா, ஜென்ரலாகவே திருமணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும், ஜென்ரல் அவங்க 2 பேரும். ஆனால் பர்டிகுலர் மேசராசிக்கு யார் உங்களோட டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் இந்த இடத்துல எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்காரோ அந்த அளவுக்கு தான் வலிமை பெற்றாருனாக்கா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார் பார்த்தீங்களா, ராசி அதிபதி எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்காரோ அதனுக்கு கொஞ்சம் மைல்டாக ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் அல்லது மைல்டாக டவுனில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களோட மேட்ச் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் பகை. அதே நேரத்தில் உங்கள் ராசி நட்சத்திரம் அப்படின்றது, அதாவது ராசினாக்க மேசராசி, பட் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அதுக்குள்ளே யார் டிசைடிங் ஃபேக்டராக மாறுறாங்க அப்படின்னம்னா கேது தான். கேதுன்றது உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசி மேசராசினா மிதுன ராசிலேயோ கன்னியா ராசிலேயோ அல்லது மகர ராசிலேயோ கும்பராசியில் இருந்தால் மட்டும்தான் சேஃபு.
அதாவது சுக்கிரன் நல்லா இருக்கணும், பட் கேது மட்டும் இந்த இடங்கள்ல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான். சுக்கிரன் நல்லா இருக்கணும்னாக்கா அவர் என்னன்னாக்கா மறையக்கூடாது. அதிகபட்சம் அவர் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவர் வந்து சுக்கிரனும் சேர்ந்து எனக்கு வந்து கண்ணீரில் போயிட்டாருங்க அப்படின்னம்னாக்கா நிச்சயம் உங்கள் லைஃபு கொலாப்ஸ். பிரச்சனைகள் வந்து ஓப்பனிங்லேயே சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை பிரிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த திசாபுத்திகளை பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல கேதுக்கு அப்புறம் தான் சுக்கிரன் வர்றாரு. அப்படின்றப்ப கிட்டத்தட்ட கேதுல நீங்கள் பிறக்குறீங்கனாக்கா அது அப்போ தேசம் வந்து கேது தசை ஓடும். அடுத்ததே வரக்கூடியது சுக்கிர தசை தான். சுக்கிரன்றது 20 வருஷம் இருக்குது. கேதுல பிகினிங்கில் பிறந்தா கூட அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 26, 25 வயசுலேயே சுக்கிரனை கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய மன வாழ்க்கை, இல்வாழ்க்கை அப்படின்றது 25 வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லா இருக்குமா ஒழிய, அதுக்கப்புறம் வரக்கூடிய தசாபதிகள்னா ஒரு சுக்கிரனோ கேதுவோ உங்களுக்கு சின்ன சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க. அது அப்போ வந்து சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தால் கூட அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ண முடியும். ஆனால் ஓவராலாகவே இந்த 27, 26 வயசுக்குள்ள அதிகபட்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் மேரேஜ் 26, 27க்கு பிறகு பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னும் உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா டிசைனிங் ஃபேக்டர் ஃபுல்லியாகவே உங்களுக்கு சுக்கிரனாக தான் மாறுவார். அப்போ சுக்கிரன்றது உங்கள் இடத்துக்கு ராசிக்கு 2, 7 கூடையவர் தான். அவர் இருக்கிறது 6ஆம் இடத்துல இல்லாமல் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு செவ்வாய் வீடு அப்படின்றத சொல்ல விருச்சிகத்தில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட், கருத்து வேறுபாடு எல்லாம் சிக்கல் வரதான் செய்யும். ஆனால் கோர்ட் வரைக்கும் போகுமா அப்படின்னா பிரிஞ்சிருப்பீங்க ஜஸ்ட்டு. ஆனால் ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன், உங்களுடைய ராசி நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்கார் அப்படின்னம்னாக்கா திருமணம்ன்றது உங்களுக்கு லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம். ஏன்னாக்கா உங்களுக்கு சூரியன் தான் டிசைடிங் ஃபேக்டராக மாறுவார். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக மாறுவார். அவர் வந்து அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4, 7, 9, 10, 11 இருந்தாருனாக்கா மிகப்பெரிய அளவில் அவர் லவ் பண்ணி திருமணத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவார். அதே நேரத்தில் இந்த ஆண்டு 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னம்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கனாக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிளவு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்களோட நீங்கள் ஒட்டாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்போ நிறையா இருக்கும். ரொம்ப கவனமாக ரொம்ப இந்த 2024 ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனாக்கா அது நிரந்தரமான செப்பரேஷனுக்கு வழிவகுத்துரும். அதே பரணி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையே அவர் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிணக்கு தான் இருக்கும். பிணக்குனாக்கா ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும், பேசாமல் இருப்பீங்க. அவர் வந்து அவர் பாணியில் இருப்பார், அவங்க பாணியில் இருப்பீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது சிலர் என்னன்னாக்கா வேகப்பட்டீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸுக்கு அப்படின்னு வழக்குகளை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து ரொம்ப கூலாகவே காமாகவே இருங்க. எப்பயுமே என்னன்னாக்கா ஒன்றா மாற்றிக்கிட்டே போகிறதுன்றது ஒரு நாகரிகமான தன்மைன்றதை விட நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு நிறையா பிரச்சனைகளை அழுத்திக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது ஒரு பிரச்சனை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் தெரியாத மோகினியை விட தெரிஞ்ச பிசாசு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதாவது தெரியாத மோகினி ரொம்ப இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு நம்ம செகண்ட் மேரேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவர் தான் ரொம்ப அட்டமண்டான ஆள், பயங்கரமாக அரகண்டான ஆள். அவர் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாது, அவர் கூட மனுஷன் வாழ்வானா அப்படின்லாம் நினச்சது. அவர் அவரோட கேரக்டர் தெரியும் நமக்கு. அதனால தான் தெரியாத மோகினியை விட தெரிஞ்ச பிசாசு ரொம்ப பெஸ்ட்டு. அவங்களுடைய நூக்கன் காரணம் தெரியும், இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம மிச்ச லைஃப்பை ஓட்டிட முடியும். அதனால் எப்பயுமே அது ஒரு இயற்கை தர விபரீத விளைவுகளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸையோ சால்வன்ஸையோ நம்ம தேடணும். பட் செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் எடுத்துக்க வேணாம். நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி நம்முடைய வீரியத்தின் அடிப்படையில், நம்முடைய வேகத்தின் அடிப்படையில், நம்மளுடைய பேச்சின் அடிப்படையில், நம்முடைய கேரக்டரின் அடிப்படையில், நம்முடைய பிஹேவியரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லாத தன்மையில் இருந்தாலே தானாகவே அவங்களால க்ரியேட் ஆனிச்சுனாக்கா அவங்களாலே அது அப்படியே பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் மேசராசியில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டுன்றது அனுகூலமான சுமார் ரொம்ப லவ்வபுளான வருஷமாக இருக்கும். ரொம்ப அனுகூலமான வருஷமாக இருக்கும். நினைக்கிறத உங்களுடைய பார்ட்னர் வழி நீங்கள் ஆதாயத்தை பெறுறதுக்கோ அவங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டது பெருசாக வராது. வந்தாலும் அது பெருசாக உடனே தண்ணியில் போட்ட வெள்ளம் மாதிரி கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதனால் இந்த டைம் இந்த 2024ன்றது விவாகரத்தான்றதில் விவாகம் அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் தான். கார்த்திகை ஒரு பாதம் தான் இருக்குது, அது எஸ்கேப் ஆகிடுது. அஸ்வினியில் இருக்கவங்க ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அடக்கமாக இருங்க. எனக்கு உங்களுடைய பிரச்சனை ஆகிறதுக்கான பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ வேண்டா வெறுப்பாகவே
ரொம்ப ஒரு ஒரு பாண்டேஜில் கட்டுப்பட்டு வாழ்கிற மாதிரி, சமூக கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிற மாதிரி, அல்லது சூழ்நிலை கைதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பரணி நட்சத்திரங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே, அதாவது உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகளை வலுக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா அஸ்வினி என்னன்னா பேசாமையே அண்டர் கிரவுண்ட்லேயே இப்போ கிரிமினல் வேலையை பார்ப்பாங்க. ஆனால் பரணி நட்சத்திரங்கள்லாம் எடுத்தங்க ஊற்றுன்னு 1008 பேசி பெருசாக ஆக்கிடுவீங்க பிரச்சனையை. அதனால் இந்த இடத்துல ஒருத்தர் பேசாமல் காரியத்தை கெடுப்பார், ஒருத்தர் பேசி காரியத்தை கெடுப்பீங்க. அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் வேடிக்கையாளராக மட்டும் இருங்க. நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தானாகவே கரைஞ்சி போயிடும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னோம்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்க. அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம். ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆள்கள் கிடையாது ஆஃபீஸில். நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம். அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்தாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சந்தாதாரர்களாக மாறிக்கிங்க. ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனில நான் ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாதாரர்கள் பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப நலம், சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்கிட்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அவங்க பார்த்து எது செய்கிறாங்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாத்திரம். போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம், இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன். அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது. அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயரை நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார். நன்றி, வணக்கம்.